வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புளி ரசம் வைக்கலாம். திடீர்னு நம்மளுக்கு ஒன்றுமே காய் இல்லைன்னு வைங்கள, புளி ரசம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். சுருக்குன்னு வைக்கலாம். எண்ணெய் காய வச்சு தாளிப்பு வடகம் போட்டு வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் காய வச்சு தாளிப்பு வடகம் வெந்தயம் வரமிளகா இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன். அது வெங்காயம் பத்தாதனால நல்ல சின்ன வெங்காயம் ரொம்ப போடணும். இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போடணும். நல்லா வதக்கலாம். சரி, எதுவுமே போடக்கூடாது. சும்மா காயில் நேரத்தில் இதை வச்சோம்னா ரொம்ப சிம்பிளானது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் இது நல்லது. இதை வச்சு ஒரு வடை வாங்கி சாப்பிட்டாலே போதும். நல்லா வெந்தயம் நல்லா சுருக்குன்னு போட்டுக்கணும், நல்லாயிருக்கும். நீங்கள் இன்றைக்கே கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பாடு அப்படி ஜல்லுன்னு இருக்கும். நல்ல வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சா? இப்போ வந்து நல்ல புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி நல்லா சுருக்குன்னு கரைக்கணும். மறுபடியும் வரேன், புளி நல்லா சுருக்குன்னு கரைச்சிக்கணும். அவ்வளோதான். கழனி தண்ணி இருக்குல்ல, கழனி புளி ரசம். அது அரிசி களைஞ்ச கழனி தண்ணியில் தான் வைக்கணும். அது இல்லைன்னா வைக்காதீங்க, நல்லா இருக்காது. உப்பு போடல, உப்பு போட்டுக்கலாம். மூடி கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்படி கழனி புளிச்சாறு. இந்த கழனி புளிச்சாறு இப்படி கொதிச்ச உடனே கொஞ்சம் சிம்மிலையே வைங்க. அது அப்படியே வற்றிக்கிட்டே இருக்கும். வற்ற நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு சொட்டு போட்டு சோறு நல்லெண்ணெயை ஊற்றி பட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். நல்ல காய்ச்சலாக இருந்து சாப்பிட முடியாமல் இருக்காங்களே, உங்களுக்கு இதை வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேட்ச் வந்து வெங்காயம் கருவாடு பொரிக்கணும். இது கருவாடுலாம் பொரிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள்.